ஹலோ ஸ்குவாட். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து, இப்போ அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பையனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஆர்மியில் போட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து போலீஸ் ஸ்டேஷன். நான் இங்கே தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், அது போலீஸ் ஜீப்பு. இங்கே தான் நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை யாருமே எதுவுமே சொல்லலையே. மாஸ்கோ கிளின்கிற சிட்டியில் தான் இருக்கேன், பார்த்துக்கோங்க. என்னை யாருமே எதுவுமே சொல்லலையே. என்னை பிடிச்சி தூக்கிட்டு போய் மிலிட்ரியிலலாம் போடலையே. அது சம்திங் அங்கே என்ன நடந்திருக்கிறதுங்க எனக்கு தெரியாது. பட் நீங்களாம் டவுட் கேட்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை வந்து ஆர்மியில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அது எனக்கு கிளியர் டவுட் தெரில. பட் நான் இங்கே இதுதான் ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், ரோட்டில் தான் போயிட்டுருக்கிறேன். போலீஸ்காரங்க பார்க்குறாங்க, என்னை எதுவுமே கேட்கலையே. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிறப்ப யாருமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ப்ரோ. அதே மாதிரி நம்ம விருப்பத்துக்கு மாறாக நம்மளால் மிலிட்ரியிலலாம் போய் நம்ம விருப்பம் இல்லாமல் நம்மளெல்லாம் கொண்டு போய் போட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பின்னாடி ஒரு நோட்டீஸ் போர்டு வரும், அதுலேயே போட்டிருக்கேன். அதை நான் அப்படியே ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த இதை நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டுக்கோங்க, சரிங்களா? அதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறது காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த காண்டாக்ட் நம்பர் பண்ணி நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் மிலிட்ரிக்கு நம்ம போக முடியும். ஓகே, சும்மாலாம் யாரும் வலுக்கட்டாயமாக பிடிச்சி ஒரு தேர்ட் பார்ட்டி கண்ட்ரி பீப்புளை வந்து யாரும் வாலண்டியராக கொண்டு போய் மிலிட்ரியிலலாம் போட மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து எந்த விதமான பதட்ட சூழ்நிலை எதுவுமே கிடையாது. வாருங்கிறது நடந்துச்சு ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி, ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து கேஷுவலாக தான் பீப்புள் போய்கிட்டு இருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock டைமு, கேஷுவலாக தான் போயிட்டுருக்காங்க. நான் அந்த கிளிப் போர்டு வர்றப்போ கண்டிப்பாக அதை உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 50 லட்ச ரூபா பணம் தருவாங்க. நீங்கள் 5 வருஷம் இருக்கணும் மிலிட்ரியில். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பணம் தருவாங்க. இங்கே பார்த்துக்கோங்க, இதில் என்ன போட்டிருக்காங்கிறத ரஷ்யன் லாங்குவேஜில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆர்மி இது வந்துச்சு பார்த்தீங்களா, அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கே எல்லாமே புரியும் என்ன ஏதுன்ட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன் நான். மற்றபடி பதட்ட சூழ்நிலைங்கிறதுல ஒன்றுமே இல்லை ப்ரோ. நான் பாட்டுக்கு நார்மலாக இருந்துக்கலாம், சரிங்களா? எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம். யாரும் உங்களை எந்த கேள்வி எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா?